51st G7 சம்மிட் கனடாவில் கனனாஸ்கிஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல 16-17 ஜூன் 2025 நடக்குது. இது அந்த பர்டிகுலர் பிளேஸில் ஆல்ரெடி 2002 ஏற்கனவே ஒரு G7 சம்மிட் நடந்திருக்கிறது. அப்போ அது G8 சம்மிட்டாக நடந்தது. இதில் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக இருக்கணும், அதே சமயம் கொஞ்சம் ரிச் கண்ட்ரியாக இருப்பாங்க. யார்னா கனடா, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியன் சேருவாங்க. 7 கண்ட்ரிஸ் ப்ளஸ் யூரோப்பியன் யூனியன். 2024 சம்மிட் இட்டலியில் நடந்துச்சு. G7 எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1975 G7 ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க ஒவ்வொரு வருஷமும் மீட் பண்ணுறாங்க. குளோபல் எக்கனாமி, கிளைமேட் சேஞ்சு, வேர்ல்டு பீஸு, ஹெல்த் கிரைசிஸு, டெக்னாலஜி, ஏஐ சம்மந்தமாலாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அவங்க ஒரு லீகல் பாடியா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்களோ, G7 என்ன டிசைட் பண்ணுறாங்களோ, உலக அளவில் இருக்க மற்ற கண்ட்ரிஸை அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்.